வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் வீடு. அது முருங்கை மரம் இருக்குது, அதான் எங்கள் வீடு. இப்போ அதுக்கு எதிரில் திருவண்ணாமலை. இப்போ இது வந்து எதிர் வீடு. எதிரில் இருக்கிற வீட்டுக்கு வரேன். இது புரட்டாசி மாதன்றதுனால காளான் வந்து பூத்து இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய காளான்! 2 வருஷமாக பூக்குதான். இந்த வருஷம்தான் எனக்கு சொன்னாங்க. 1 2 அப்புறம் 3 அந்தாண்ட 1 4 5 6 7 8 எங்க இன்னொன்று அது உள்ள 1 தெரியல. இதோ டிசம்பர் செடியில் 8 இருக்குது. அப்பா, இதை வந்து நான் இந்த வருஷம்தான் பார்க்குறேன். இதை பிடுங்க போகிறோம். இப்போ நாங்கள் இது வந்து டிசம்பர் செடியில் இருக்குது, கனகாம்பரம் செடியில் இருக்குது, வேலி ஓரத்தில் இருக்குது. பிடுங்க. இந்த அப்படியே கையில் கொடு, அப்படியே இதோட உடைக்காத கொடு. சூப்பர். சைனாக்காரங்க கொடை மாதிரி. கழுவிக்கலாம், நல்லா இருந்தா கழுவிக்கலாம். இரு முடியுமா? எவ்வளோ பெருசு! போன வாட்டி அவ்வளோ ஒரு 10 கீழே விழுந்துருச்சுமா. இதை அப்படியே பொறுக்கி கிண்ணத்தில் போட்டுக்க. பார்த்து போடு. அங்கே மட்டும் இருந்தது தான் பார்த்தேன். இப்போ காலையில் பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்கா? இந்த இது சாப்பிட்ற காளான்தான். இந்த இதெல்லாம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது. வெள்ளையாக இருந்தால் சாப்பிட்ற காளான் தான். மேலே நம்மளுக்கு வந்து இந்த ஊரில் வெள்ளையாக இருந்தால் சாப்பிட்ற காளான். சைனாக்காரங்களாம் என்னென்ன கலர்லேயே சாப்பிட்றாங்க. அப்பா, வா போகலாம். பிடுங்கிட்டோம் பாருங்க. எங்கள் வீட்டுக்கு எதிரில் கார்டனில் இது வந்து இருந்துச்சு. நெகிலாக இருக்கும், முருங்கை மரத்து நெகில், டிசம்பர் மரத்து நெகில். அதில் வந்து இது பூத்து இருந்துச்சு. இப்போ இது வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்ற காலம்தான். நான் வந்து புரட்டாசி மாதம் இந்த மாதிரி பூக்கும். அதில் அந்த காளானை எடுத்துகிட்டு வந்து நான் 1 2 தான் கிடைக்கும் எனக்கு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே முள் மரம் நிறைய இருக்குது. அதுக்கு கீழே 1 2 தான் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ பெருசு எனக்கு கிடைச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. 2 வருஷமாக பூக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வருஷம், போன வருஷம் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் போய் பிடுங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கார்டனை நான் தான் 5 6 வருஷமாகவே நான் பார்த்துக்கிறேன். அதனால் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னா, ஊறுகாய் அரைக்கலாம், பொரியல் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், நிறைய செய்யலாம். இந்த ஒரு காளானே நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உடச்சிக்கிச்சு. இந்த எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கொடா மாதிரி நல்லா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இப்போ இதை வந்து சுத்தம் பண்ணி கழுவி நான் வந்து என்னென்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள்.